கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே தேவாதி தேவனுக்கு நாம் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தப் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி நம்முடைய ஆண்டவராகிய தேவனை உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு நாமம், முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவே, அன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய தெய்வத்தை ஆராதிக்கிறதை தவிர இந்த உலகத்தில் வேற ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. பூமியில் எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக இருந்தாலும் நிரந்தரமான சந்தோஷமும் நித்திய சந்தோஷமும் என் ஆண்டவராகிய தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தேவனுடைய பிள்ளைகளை வாசித்த இந்த வேத வசனத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த உலகத்தில் தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்தீர் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே நம்மளை சந்தோஷப்படுத்துகிற பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை மகிழ்விப்பதற்காக இந்த உலகத்தில் பல விஷயங்களை நம்ம பார்க்கிறதின் மூலம் கேட்கிறதின் மூலம்
பயணிக்கிறதன் மூலம், செய்கிறதன் மூலம் நாம் சந்தோஷப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமான நிலையற்ற சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய சந்தோஷமானது அதிக சந்தோஷம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பலவிதமான காரியங்களை நம்ம உலகத்தில் செய்கிறோம். அதிலெல்லாம் நமக்கு பல சந்தோஷங்கள் கிடைக்கிறது. நல்ல ஆகாரம் சாப்பிட்டா, அங்கே சொல்கிற பார்த்தீங்களா, தண்ணி எனக்கு தானியமும் திராட்சரசமும் கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷம். நல்ல கையில் வருமானங்கள் பெருகும்போது, பணங்கள் அதிகமாக இருக்கும்போது, நல்ல வீடுகளை கட்டும் பொழுது, இப்படி உலக பிரகாரமான பல காரியங்களை நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே நிலையானது கிடையாது, நித்தியமானது கிடையாது. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது? அதை யார் கொடுக்கிறார் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். இதே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு விசை அவருடைய சங்கீதத்திலே ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். 51ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷப்படுவதற்காக, நிரந்தரமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் அல்லது இரட்சண்யத்தின் சந்தோஷம். தாவீதுக்கு எல்லாமே இருந்தது, வசதி இருந்தது, ராஜாவாக இருந்தான், அரண்மனை இருந்தது, நல்ல மாளிகை இருந்தது, நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருந்தது. அவனுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. அவன் மனதுக்கு விரும்பின எல்லாமே அவனுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அவன் ஒரு பாவம் செய்தபோது அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நீங்கிவிட்டது. அப்படி நீங்கிவிட்ட போது அவன் மிகவும் புலம்பி போய் சொல்கிறான், அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே என்று. அப்படியானால் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்தில் நமக்கு என்னவோ பணமோ பொருளோ உயர்ந்த ஸ்தானமோ மேன்மைகளோ இருந்தாலும் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லா வசதிகளோடு, எல்லா மேன்மைகளோடு, உலக பிரகாரமான நல்ல ஒரு ஸ்தானமானங்களோடு நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் இல்லாமல் இன்றைக்கி தவிக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டால் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷப்படும்படியான ஒரு நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சந்தோஷத்திற்கு தான் இரட்சண்யத்தின் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தாவீது சொல்கிறார், எனக்கு நிலையான சந்தோஷத்தை தாரும் என்று, எப்பொழுதும் இருக்கிற சந்தோஷத்தை தாரும் என்று கேட்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க, ஆண்டவரோடு கூட நடங்க. பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷம் உங்களை ஆளும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிற அந்த இரட்சண்யத்தின் நித்தியமான சந்தோஷத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.